தமிழ் நியூஸ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெரினா பீச்சை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். பீச் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியான கூட்டம் நிறையா இருக்கும். அங்கே உள்ள நினைவிடங்கள் பற்றியும் அங்கே உள்ள பீச்சு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. பார்த்திங்கன்னா எல்லா வகையான கடை எல்லாமே இருக்கும். நம்ம டேட்டோவிலேருந்து ஜூஸு, சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும். நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன ஒன்று, காசு தான் கொஞ்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கும். அதுதான் ஒன்று, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கும். சாப்பாடெலாம் கூட நல்லாயிருக்கும். பார்த்தோன்னா இப்படி தான் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது போகிற ரூட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மரங்கள், பார்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உட்காந்து பேசலாம். ரொம்ப நீளமான ஒரு கடற்கரை இது. அதில் பார்த்திங்கன்னா உள்ளே போனதும் உங்களுக்கு சிலையெல்லாம் இருக்கும். அது மாதிரி தலைவர்கள் சிலையெல்லாம், மகாத்மா காந்தி, அப்புறம் கண்ணகி, அப்புறம் பாரதியார் அவங்களோட சிலையெல்லாம் இருக்கும். அப்புறம் லைட் ஹவுஸ்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக போயிட்டு பார்த்தா தான் பீச் அதோட அழகுன்னு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக போனீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலில் கூட ரேட்லாம் கம்மி தான். ரொம்பவே நல்லா தான் க்ளீனாக வச்சுருப்பாங்க, நீட்டாக நல்லாயிருக்கும். போனால் பாருங்கள். இது கண்ணகி சிலை இயற்கை இடம். பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இடம் பாருங்கள். பக்கத்துலேயே பீச்சு. இந்த இடத்துல உட்காந்தாலே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ரொம்பவே போனீங்கன்னா கண்டிப்பாக பீச்சில் பார்க்கில் உட்காந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சங்கு, அது விற்பாங்க. ஒரிஜினல் சங்கு தான். நல்லாயிருக்கும். காதில் வச்சு பார்த்திங்கன்னா சவுண்ட்லாம் கேட்கும், நல்லாயிருக்கும். ரொம்பவே பார்க்கிங் ஏரியா. இது பார்க்கிங் ஏரியாவில் நம்ம வண்டியை உள்ளே விடணும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் சொன்னோன்னா நம்பருக்கு நம்ம மொபைல் நம்பரை வச்சுட்டு நம்ம பார்க்கிங் 20 ரூபா தான் பைக்குக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம சேஃப்டியாகவும் இருக்கும். இதில் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள பீச்சுக்குள்ளே போகலாம். பீச்சுக்குள்ளே போனோன்னே பார்த்தோன்னா நாங்கள் போகிற டைம் மதியானன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இது ஈவினிங் டைம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் என்ன வேணுமோ நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். பார்த்துக்குங்க. எழிலகம் இருக்குது பக்கத்தில், எல்லாமே இருக்குது. இது ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். போனீங்கன்னா ஃபேமிலியாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி தான் போகிற ரூட்டு. இது டாக்டர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் 2 பேரும் இங்கே தான் நினைவிடம் இருக்குது. அவங்களோட சிலைகள் இங்கே நம்ம பார்க்கலாம், தெரியும். முன்னாடி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அற்புதமாக அதை கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். எல்லாம் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அண்ணா நினைவிடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களோட நினைவிடம் இருக்குது. ஸோ பார்க்கு இதெல்லாம் பக்கத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த காற்றுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக ஒரு ஸ்ட்ரெச்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. இதை வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஸோ மக்கள்லாம் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அவங்களோட நினைவிடத்தில் வாட்ச் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காதை வச்சு கேட்பாங்க. ஸோ இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது, ஏன்னா அதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வெளிலே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் அம்மா அவங்களோட நினைவிடம், அதுக்குள்ளே போக போகிறோம். இது பார்க்க நல்லா இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நான் பார்த்ததில்ல. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க, அம்மா அவர்களோட ஃபோட்டோ. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதில் பூவெல்லாம் செலுத்தி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அம்மாவோட இடத்துல தான் இருக்கோம். இங்கே அவங்கள பற்றின ஃபோட்டோ, அவங்கள பற்றி எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த பூங்கா அறிவுசார் பூங்கான்னு இருக்கும். உள்ளே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அவங்கள பற்றின வரலாறு எல்லாமே இருக்குது. உள்ள ஸ்க்ரீனில் எல்லாம் ப்ளே ஆகும் நம்மளுக்கு.
பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து சூப்பராக இருக்குது. நினைவிடம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் மெரினாவில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது, சூப்பராக பார்க்க இடம் அவ்வளோ நீட்டாக உள்ள வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு புகைப்படங்கள். இதை பார்க்கலாம் நீங்கள். அவங்க எம்ஜிஆர் அவர்களோட தொப்பி, அவர் பயன்படுத்துகிற தொப்பி, அப்புறம் வாட்சி, பேனா இதெல்லாமே இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க கூட படத்தில் ஆரம்ப காலத்தில் உள்ள புகைப்படங்கள் எல்லாம் அதில் இருக்கும். நம்ம எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு புகைப்படங்கள். இது ஒரு அரிய வகை புகைப்படம் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். மனசுக்கும் ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு, ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நம்ம இந்த படத்தையெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்படி ஒரு புகைப்படங்கள் இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோ நிறையா இருக்குது. அப்புறம் அவன் வாங்கின பரிசுகள், மெடல்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், முக்கியமான நிகழ்வுகள், அப்புறம் வந்து மடிக்கணினி கொடுத்த அந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். கண்ணாடியை தொடாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக இருக்குது. இது அம்மா வந்து அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறது. பொம்மை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்க்ரீன் வந்து இதான் ஸ்க்ரீனர். இதோட எலிவேஷன் வியூ இந்த பில்டிங்கோடது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.